ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அஷாதி அந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படம் மலையாளத்தில் வெளியாச்சு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்டு கிரைம் ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏவான ஒருத்தர் எம்எல்ஏவோட பையனை அவர் கண்ணு முன்னாடியே ஒரு இளம் பெண் வெட்டிடுறான். வெட்டினோடனே அந்த பொண்ணு ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை ஜெயிலிருந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் வைக்கணும். ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற பொண்ணு பிரசவமாக போகுது. இப்போ வெளியே ஒரு இது நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணோட புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கின்னு அந்த பொண்ணை எப்படியாவது டெலிவரி முடிஞ்ச உடனே வெளியே எடுத்துட்டு வந்துடணும், தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸு, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு, அப்புறம் அங்கே பெட்டில் சேர்த்திருக்கிற ரெண்டு பேர், அவங்களுடைய சொந்தக்காரங்க, அதாவது ஹஸ்பண்டு இன்னொருத்தரும், அந்த மாதிரி இவங்க 4 பேர்த்து அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பளம் பேசி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பணத்தாசை காட்டி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சியில் போலீஸ் எப்படியோ ஒன்று மாப்பு முடிச்சு கண்டுபிடிச்ச உடனே இந்த முயற்சியை கைவிடவும் முடியாது. இப்போ அந்த பொண்ணு தூக்கியும் ஆகணும். ஏன்னா கை நீட்டி பணமும் வாங்கியாச்சு. இன்னொரு விஷயம்னா, போலீஸுக்கும் தெரிஞ்சிருச்சு, காவலை அதிகப்படுத்திட்டாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் இறங்கியாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வெளியே தூக்க முடியல. இப்போ அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சி அவங்கள எல்லாத்தையும் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் மாற்றி அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே, இனிமேல் இவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறம் மீண்டும் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தினோட கிளைமேக்ஸு. இந்த படத்தினோட ட்விஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இதை நான் இப்பயே சொல்லிட்டேன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். கண்டிப்பாக இந்த படம் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட்டு நானே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லோ த்ரில்லர் தான். ரொம்ப வேகமாக படம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ஸ்லோ த்ரில்லர் தான். பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தினோட கிளைமேக்ஸ் உண்மையிலே பாராட்டும் விதமாக இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் நிறைய சீன் லேக் இருக்குன்னா, தேவையில்லாத சீன்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். படம் முழுசும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த இன்வெஸ்டிகேஷனும் சரி, இந்த படத்தினுடைய கிரைமும் சரி, இந்த படத்தினுடைய அந்த முக்கியமான சீன்கள் உண்மையிலே நல்லா இருக்குது படம். அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தில் லீட் ரோல் எடுத்து நடிச்சுக்கிறதே நம்ம லால் தான். அதாவது அந்த பொண்ணோட அப்பா தான், லால் தான் இந்த படத்தினோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு ஃபைட் அவர் கொடுத்துருக்காங்க, வேற லெவல். கரிமேடு சிவம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வேற லெவல். அவர் ஆல்ரெடி பழைய ரவுடி, ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்காக அப்பா, அந்த சீனுக்காக அப்பாவையும் நடிப்பார். அதுக்கப்புறம் அவர் ஃபைட் போடும்போதெல்லாம் அது ஒரு வேற முகத்தை காட்டுவார் அவர். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிக்கிற எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக நடிச்சதுனால தான் இந்த படம் ஹிட்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மலையாளத்தை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஒரு கதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கதை முழுசும் சொல்லி முடிப்பாங்க. அது லேக் ஆகுதா, அது நல்லா இல்லையா, அது இன்னும் அது யோசிக்க மாட்டாங்க. ஒரு கதை எடுத்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த கதையை நீட்டாக கொண்டு போகணும் படம் ஃபுல்லாக அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக எடுப்பாங்க. அதுபோல தான் இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த படத்தினோட டைரக்டர் என்பதுமே ஜோ ஜார்ஜ். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுபோல் அந்த இன்வெஸ்டிகேஷன் வர போலீஸ் ஆஃபீஸரு உண்மையிலே மிரட்டலான ஒரு சீனு. அப்புறம் போலீஸாக வரக்கூடிய ஒரு ஈகோ டச் பண்ணிட்டா போலீஸுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸையே தேர்த்து பேசுவாங்க எல்லாருமே. அதனாலேயே அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடைசியாக இவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த சீன் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் அந்த புருஷனோட கணவனாக வரக்கூடிய அந்த கேரக்டர் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் எவ்வளோ அடி வாங்கினாலும் தன்னோட மனைவி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக போராடுற அந்த எண்ணம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிளைமேக்ஸில் அந்த வக்கீலுக்கு ஒரு வேற லெவல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குன்னு படம் பார்க்கும்போது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் சொன்ன இந்த படத்தினோட கதையை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இந்த படம் அவ்வளவு நீட்டாக வந்தது காரணமே இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லா முகங்களும் நம்மளுக்கு பரிச்சயமான முகங்கள், சில பரிச்சயம் இல்லாத முகங்கள் தான் நிறைய. ஏன்னா அதனால தான் இந்த படம் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துச்சு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம் வலைதளத்தை அணுகவும். தேங்க்யூ.